இப்ப எல்லாரும் ஒரு பெரிய நாய்ஸ் ஒன்று வந்ததுன்னா நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். நான் திருப்பி சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரியும் ஒரு பையன் காஷ்மீர்ல இருந்து வரானா அவனை எப்படி பார்ப்பாங்கன்ட்டு. எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க பாக்குறது பாருங்க அப்படியே. ஆனா நான் அது கிடையாதுல்ல, நான் எதுன்றதை நான் சொல்லணும். நீங்களே ஒன்று முடிவு பண்றது நான் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு அது என்னன்றதை நான் கண்டுபிடிச்சி அது மியூசிக்ன்றது தெரிஞ்சு அந்த மியூசிக் நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்குன்ட்டு ஒரு தனி பேர் தேவைப்படுது. அதான் சொல்ல ரேப் மியூசிக் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். ஸோ ரேப்ன்றது ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நானே நினச்சேன். அப்புறம் அதை ட்ரை பண்ணேன், எனக்கு ஓரளவுக்கு வருதுன்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் அதை விடாத இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு சொல்லணுன்ட்டு நிறைய விஷயம் தோணிட்டு இருக்கோம், அதை யாரும் பேச்சில் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு வடிவம் கொடுக்கணுன்ட்டு நினச்சேன். நான் அதை எடுத்துகிட்டு போகிறப்போ இது நீ கிடையாது, நீ யாரு அதை சொல்லு அப்படின்றது அது எனக்கே தெரியாமல் என் பேப்பருக்கு வந்துருச்சு. எங்கள் வீட்டாண்ட வந்து கேட்டு பாரு, கொடுத்த கோளாறு 416, என்னை ஏறி இறங்குறது 4 பாரு, ஆனால் சரக்கு குடிக்காத அசல் கோளாறு. எழுத ஆரம்பிச்சது தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங். இந்த இண்டிபெண்ட் மியூசிக்கில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இதுதான், இண்டிபெண்ட். நீ யோசிக்கிறது தான் உனக்கு ஃபர்ஸ்ட்டு. வீடு ஒரு உலகம், இந்த உலகத்துக்குள்ள வேற மாதிரி, இன்னும் அந்த உலகத்துக்கு என்ன வேற மாதிரி தெரியும். அம்மா பையன், ஆனால் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டா அவன் ஒரு டேஸ்ட்டை, ஒரு அறம் அதுபடி இருக்குது. அதை சொல்லி கொடுக்கல, பட் அவங்க இருந்ததை வச்சு நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு நினைக்கலாம். டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், குட் பாய்ஸ் தான். ஸோ கேர்ள்ஸுக்கிட்ட ஒரு இடமே கிடையாது என் வாழ்க்கையிலேயே. நான் என்னோட நிஜ செல்ஃப் என்னதுன்றது வெளியே தெரிகிறதுல வந்து எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. ஒய் நாட் பிக் பாஸ்? நம்ம எப்படி இருக்கிறோம், என்னென்ன கற்றுக்க முடியுதுன்றதை பார்க்கணும், எப்படி அதை வச்சுட்டு நல்ல விதத்தில் நம்மளை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறோன்றதை பார்க்கணும். எனக்கு நிறைய விஷயம் பிடிக்காதது இருக்கும், அதெல்லாம் நடக்கிறப்போ கன்ஃபார்ம் கோவப்பட்டு தான். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயம்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றது ஒன்று நம்ம யோசிச்சு வச்சிருக்கலாம். இல்லை அந்த அந்த டீல் வரப்போ ஒன்று தோணலாம், இதை பண்ணவே பண்ணாத அப்படின்ட்டு உள்ளே இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுவான். வேலையை நல்லா பண்ணுறோன்றது 4 பேர் சொல்கிறாங்கன்னா அதை 8 பேராக மாற்றணுன்ட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்னர் பீஸு தான் இம்பார்ட்டன்ட்டு ப்ரோ, அசலாக வாழ்றது பிளெஸ்ஸிங்ஸ் தானே ப்ரோ, முக்கிய தேவை என்னன்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ, செய்கிற வேலை இல்லை ஹாப்பி இல்லைன்னா சோல் கோச்சிக்கும்.